ஸோ நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஜாக்லின் ஒரு வீடியோ போட போகிறா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க போகுது, என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நான் ஜாலியாகவோ இல்லை என்டர்டெய்னிங்காகவோ தான் எல்லா வீடியோஸுமே போடணும்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் ஈவன் நாங்கள் ஒரு ரீல்ஸ் யோசிக்கும் போது கூட ஃபன்னியாக போடலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஏன்னா அதுதான் மக்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஜாலியாக இருக்க போகுது, ஈஸியாக இருக்க போகுது, லைக் என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது அப்படின்றது வந்து எந்த விதத்துலையும் டவுட் கிடையாது. பட் ஆனால் ஒருத்தங்க வந்து ஜாலியாக இருக்காங்க, ஃபன்னியாக இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் பேசுவேன் தான். ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ மட்டும் கிடையாது, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்த நம்ம வந்து விட்டுட்டு போயிருப்போம். பட் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கவனித்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம் இல்லை டீசல் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர் செக் பண்ணுறதுக்காக நம்ம வண்டியில் போய் அவங்கள வந்து ஏர் ஃபில் பண்ண சொல்லுவோம். பேசிக்காக ஏர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடையாது, நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு எந்த விதத்துலேயுமே ரூல்ஸ் கிடையாது. அது ஃப்ரீ ஏர் தான், அங்கே மேலேயே போட்டிருக்கோம். நிறைய இடத்துல வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஏருக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு காசே கிடையாது. நீங்களா விருப்பப்பட்டு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு 5 rupees 10 rupees அது உங்களோட விருப்பம், நீங்களா தான் அதை கொடுக்க போறீங்க. அதையும் தாண்டி காசு கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. அண்ட் இதுதான் விஷயமான்னு கேட்டிங்கன்னா இது விஷயம் கிடையாது. நான் வந்து எனக்கு நடந்த பர்சனலான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் வந்து ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஷெல் வந்து 24 hours ஓப்பன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு ஷெல் வந்து 24 hours ஓப்பன். நாங்கள் வந்து ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு ஷெல் பெட்ரோல் பங்க்குக்கு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் டயரில் வந்து சுத்தமாக காற்று கிடையாது. சரி ஓகே, பெட்ரோல் போடணும்னு கூட அவசியம் கிடையாது, பட் எங்களுக்கு வந்து காற்று ஃபில் பண்ணி ஆகணும். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு தேடி எப்படியோ ஷெல்லுக்கு போயிட்டோம். ஸோ ஷெல்லுக்கு போயிட்டு பெட்ரோல் போடணும்னா அப்படின்னு சொல்லி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஆனால் ஏர் ஃபில் பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் 11 o'clock மேலே கம்ப்ரெஸர் ஆஃப் பண்ணிடுவோம், ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ண முடியாது, அதுதான் எங்களோட ரூல் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது புது ரூலா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கானே நம்மளுக்கு தெரியலையே. சரி ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க, இப்போ நீங்க ஏன் அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு நம்ம போய் கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், பிரைவேட் கம்பெனி. நம்ம போயிட்டு என்னடா இது இப்படி ஒரு ரூல்ஸா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. சரி ரூல்ஸ்ன உடனே நாங்கள் அமைதியாயிட்டோம். பட் ஆனால் நான் கேட்டேன் அவர்கிட்ட, இல்லைனா ஒரு இடத்துல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் எப்படி காற்று அடிச்சுட்டு வர முடியும், இங்கே தானே நாங்கள் பெட்ரோல் போடுறோம், இங்கே எங்களுக்கு ஏர் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது உங்களோட விருப்பம், நீங்க எங்க வேணா போயிட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க, எங்க வேணா போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படின்னு அந்த பெட்ரோல் போடுறான்னா எங்களுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காரை சைடில் நிறுத்திட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் மாதிரி அங்கே இருக்கும்ல, அங்கே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருப்பாங்களே பில் போடுற இடத்துல, அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் நைட்டில் வந்து ஏர் ஃபில் பண்ண மாட்டீங்களா, கம்ப்ரெசர் ஆஃப் பண்ணிடுவீங்களா, இது உங்களோட ரூலா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை மேம் அந்த மாதிரி ஒரு ரூல்லாம் கிடையாது, ஆஃப் பண்ணிட்டோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் வேணா முடிச்சு கொடுத்துட்டு வந்து ஆன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு தெரியுது என்னடா நம்ம இவ்வளோ லூஸாக இவ்வளோ டம்மாக யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட ரூல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓ அது ரூல்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வரோமே. ஒருவேளை நான் அவர்கிட்ட போய் கேட்காம இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் அவர்கிட்ட என்னடா இது அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் போய் கேட்டேன். உடனே அவர் வந்து இல்லை அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தானே எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் ஒரு அண்ணா எனக்கு பெட்ரோல் போட்டார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் எப்படி அதை ரூல்னு சொல்வீங்க, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸே கிடையாது, நீங்கள் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், நீங்கள் வந்து ஒரு வேளை கம்ப்ரெசர் ஆஃப் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆன் பண்ணி போட்டு தரோம், அப்படி இல்லையா நாங்கள் வந்து ஆள் கிடையாது, வெயிட் பண்ணீங்கன்னா நாங்கள் போட்டு தரோம், இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன் நிறைய இடத்துக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மெஷின் ரிப்பேர்னே சொல்லுவாங்க, ஆனால் அது ரிப்பேர்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது தான். பட் ஆனால் அப்படி சொன்னால் கூட சரி மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நம்ம நினைக்கலாம். பட் இந்த மாதிரி இல்லாத ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு எம்ப்ளாயி வந்து
சொல்லும்போது அதை நம்ம பிளைண்டா ஆமா இதுதான் அப்படின்னு நம்பணும்னு எந்த விதத்திலயும் அவசியமே கிடையாது. உங்ககிட்ட போன் இருக்கு, போனை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்திருக்கலாம். இல்ல வேற யாராவது ஒருத்தங்க உள்ள சீனியர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டிருந்திருக்கலாம். எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நைட்ல போய் யாரு ஏர் ஃபில் பண்ணுவாங்க? சும்மா வீட்டுல நாங்க தூங்கிட்டு இருக்கோம், நைட்ல வந்துட்டு நாங்க போயிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு வர போறோம், எங்களுக்கு போர் அடிக்குதுன்னா யாராவது போவாங்க? நிஜமாலுமே எமர்ஜென்சினா தான் போக போறாங்க. அப்படி இருக்கும்போது நைட்ல நிறைய பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப 24 hours ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும்னு தெரிஞ்ச அந்த பெட்ரோல் பங்குக்கு நம்ம தேடி போய் அங்கேயும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது எவ்வளவு கோவமா இருக்கும். ஸோ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் சாரி மேம் எனக்கு தெரியல, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி எல்லாருமே மனுஷங்க தானே, தெரியாம அவர் சொல்லிட்டு இருக்காரு போல இருக்குன்னு நான் வந்திருப்பேன். என்கிட்டலாம் கேட்காதீங்க, உள்ள சூப்பர்வைசர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. இதே டோன்ல தான் அவர் சொன்னார். இதே டோன்ல தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். இல்லைங்க உள்ள இருக்கிறவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி காத்து அடிக்கலாமா, இது பண்ணுங்க, அப்ப வெயிட் பண்ணுங்க, நான் இங்க ஒரு வண்டியை பார்த்துட்டு இருக்கேன், அது முடிச்சுட்டு தான் என்னால வந்து பண்ணி தர ஏர் அடிச்சு கொடுக்க முடியும், இப்படிதான் சொன்னாரு. நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, ஒரு ரூலே இல்ல, அதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க இவ்வளோ திமிரா இவ்வளோ கோவமா வந்துட்டு அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ண முடியுமா? அது தப்பு தானே. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, நம்ம அதை கேள்வி கேட்கிறோம், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்ப கூட எந்த விதத்திலையும் கோவப்பட்டு அவர்கிட்ட கேள்வியே கேட்கல. ஏன்னா நம்ம ஏதாவது கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா நீங்க அப்படி ஏன் பேசுனீங்கன்னு நம்ம கிட்ட நம்ம என்னதான் கரெக்டா கேட்டாலும் அது கோவமாவோ இல்ல தப்பான வார்த்தையிலோ கேட்டுட்டா அது அந்த வார்த்தை மேலேயோ அந்த கோவத்து மேலதான் அந்த அட்டென்ஷன் போயிடும்ன்றதுக்காக ரொம்ப நிதானமா தான் அவர்கிட்ட கேட்டோம். அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு அந்த சூப்பர்வைசர் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஏங்க அவர் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சூப்பர்வைசர் வந்து இல்ல அவர் தப்பா தான் பேசிட்டாரு, நான் அவர்கிட்ட சொல்லி சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சூப்பர்வைசரும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மாதிரி லைக் அன்யூஷுவலா எதுவும் நடக்குது, சண்டை போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவர் வந்து இல்லைங்க, அவர் வந்து என்னெல்லாம் வந்து சாரி கேட்க முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப ரூடா சொல்லிட்டாரு. நாங்களே அவர் மேல கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ண போறோம், நீங்க தயவு செஞ்சு ஷெல் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடாதீங்க, ஏன்னா நைட் ஷிஃப்ட்ல வந்து எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது, நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் யாருமே கொடுத்தது இல்லை அப்படின்னா இது வரைக்கும் யாருமே இப்படி நடந்துக்கிட்டது இல்லைன்னு கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னே தெரியாது. இல்ல நம்ம ஏன் உட்காந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா எங்க கிட்டதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்கிட்ட இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க ஒரு காத்து தானேங்க, இதுக்கேங்க இவ்வளோ ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கும் போது உங்க பைக்ல காத்து இல்லை, இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தங்களையோ உங்க பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது உங்க பைக்ல காத்து இல்லை, ஐயோ பக்கத்துல ஏதாவது ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குமா, 24 hours இருக்குமே, அங்க கண்டிப்பா காத்தடிப்பாங்களேன்னு நினைச்சிட்டு நீங்க அங்க போயிட்டு காத்து இல்லைன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் தேடணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் அவர்கிட்ட திருப்பி போயிட்டு அந்த அண்ணா கிட்ட நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க, இப்படி நீங்க பேசக்கூடாது, உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், உங்களை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே அவரோட பேட்சை மறைச்சிட்டு அவர் பேர் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டார். அது எப்படிங்க நீங்க வந்து அந்த மாதிரி சொல்றீங்க, எங்களுக்கு அது தப்பா இருக்கு, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு சொல்றோம், நீங்க உங்க பேட்சையும் காட்ட மாட்டேங்கிறீங்க, உங்க ஃபேஸையும் காட்ட மாட்டேங்கிறீங்க, தப்பு தானங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னால போட்டோ கொடுக்க முடியாது, வீடியோ இது பண்ண முடியாது, நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக நாங்க இப்ப ப்ளே பண்றோம். அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. நீங்க பேசுனீங்கல்ல, என்கிட்ட பேசணும்ல, ரூல் இல்லாம. இல்ல ஸோ அவர் இப்படிதான் வந்து பிஹேவ் பண்ணாரு எங்க கிட்ட. அவர் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவரோட பேரை கூட எங்க கிட்ட சொல்லல. நீங்க தான் ஒரு ரூல் சொல்றீங்க, அது தப்பா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றோம், உங்களால சாரியும் கேட்க முடிய மாட்டேங்குது, அதுக்கப்புறம் சரி போட்டோ கொடுங்க உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்றோம், அதுவும் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அவர்
எப்போ நாங்க போட்டோ எடுத்து உங்களை வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொல்றோமோ அது வரைக்கும் அவருக்கு வந்து அவர் பண்ணது தப்பு தான் இவ்வளோ கூட அவருக்கு வருத்தமே கிடையாது. அந்த நேரத்துல மட்டும்தான் அவர் சொல்றாரு, இப்ப என்னங்க சாரி தெரியாம பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ணலாம், சும்மா எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, போட்டோ எடுக்கணும்னு எதுக்கு வந்து சொல்றீங்க, நான் பயம்லாம் படல, என் வேலைக்காக தான் நான் யோசிக்கிறேன், சாரின்னு கேட்டுட்டல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே டோன்ல தான் அவர் சொன்னாரு. எங்களால வந்து அந்த டைம்ல வந்து அவரை நாங்க அசிங்கப்படுத்தணும், அவரை நாங்க வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தோம்னா அவர் பேசுற மொத்தத்தையுமே நாங்க வீடியோவா எடுத்திருந்திருக்க முடியும். பட் எங்களோட நோக்கம் என்னன்னா அவரை அசிங்கப்படுத்தணும்ன்றது கிடையாது. இதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல அவரை மாதிரியே அவரோட பேர் வந்து பிரவீன் இல்ல, அவரோட பேர் பிரவீன். பட் நாங்க வந்து உள்ள இருக்கிற அதே சூப்பர்வைசர் கிட்ட அவரோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு சிவான் எங்க கிட்ட போய் சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க அவரை வீடியோ எடுக்கும்போது பார்த்தா எங்களால ஒரு ஃப்ரேம்ல மட்டும் அவரை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுல அவரோட பேட்ச் ரொம்ப கிளீனா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அவரோட பேர் வந்து பிரவீன் ஜோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்புக்காக நீங்க சாரி கேட்க மாட்டீங்க, மக்களை நீங்க ஏமாத்துறீங்க, இது எல்லாமும் நீங்க பண்றீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே நீங்க நினைக்கிறீங்க, இது சின்ன விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குமே கேள்வி கேளுங்க, இது நம்மளோட ரைட்ஸ் தான். நம்ம வந்து ஜாலியா இருக்கோம், ஃபன்னா இருக்கோம், என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதுக்காக நம்மளுக்கு கோவம் வராது, அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே சிரிச்சிட்டே போயிடணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. இது எல்லாமே நம்ம ரைட்ஸ் தான். எத்தனை பேருக்கு தெரியும் நிஜமாவே நைட்டு போய் நம்ம பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா அவங்க காத்து அடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆள் இல்லைன்னு சொன்னாங்கனாலும் இல்லைங்க அது நீங்க அடிச்சுதாங்க ஆகணும்னு எத்தனை பேர் கேட்டு வந்திருப்பீங்க? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எனக்கு மற்ற பெட்ரோல் பங்க் பத்தி தெரியல, பட் பெட்ரோல் பங்க் ஜென்ரலா ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னாலே காத்து அவங்க அடிச்சுதான் ஆகணும். அன்லெஸ் அன்டில் அது ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னா, பட் ஜென்ரலா அப்படி அந்த மாதிரி ஒர்க் பண்ணலன்னு சொல்லவும் கூடாதுதான். பட் வேற வழியே இல்லைன்னா அதை விட்டுடுங்க. பட் நிறைய இடத்துல அவங்க வந்து அதை எழுந்திரிச்சு வந்து உங்களுக்காக போட்டு உங்களுக்கு அடிக்கணும்ன்ற சோம்பேறித்தனப்பட்டுட்டு அது ஃப்ரீயா தானே நம்ம கொடுக்குறோம், அதுக்கு நம்மளுக்கு காசும் வர போறது இல்லையே அப்படின்றதுக்காக அது ஒர்க் ஆகல, அது பண்ண முடியாது, அது ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க எமர்ஜென்சியா போகும்போது டெஃபினட்டா என்னைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நீங்களும் என்னைக்காவது வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்குக்கு போனீங்க அப்படின்னா ஏர் ஃபில் பண்றது ஃப்ரீ தான், அதுக்கு காசு கொடுக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் போடுறீங்க போடல அப்படின்றதெல்லாம் இல்லை, காத்து ஃப்ரீ தான், நீங்க போய் அடிச்சுக்கலாம், போட முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்களோட ரிவ்யூஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சீரியஸா பேசும்போது சூப்பர் ஜாக் இது வந்து நீங்க பண்றது நல்லா இருக்கு, இந்த விஷயம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. திஸ் மீன்ஸ் அ லாட். நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது எனக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கும் போது தயக்கமே இல்லாம உங்களால தான் என்னால சொல்ல முடியுது. அண்ட் அதே போல ஒரு சிலர்லாம் வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா, நீ காமெடி தானே பண்ணுவ, நீ காமெடி பண்ணு, நீ என்டர்டெய்னிங்கா தானே இருப்ப, நீ எதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பேசுற, நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படி கேட்டீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள வந்து என்னது நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள காமெடியாவே பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு எல்லாத்த பத்தி பேசுறதுக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பேசலாம். ஸோ மறக்காம நீங்களும் அடுத்த வாட்டி ஷெல்லுக்கு போகும்போது ஏர் ஃபில் பண்ணணும்னா ஏர் ஃபில் பண்ண வேண்டியது அவங்களோட ரூல், பண்ணி தான் ஆகணும். ஓகே.